1 முதல் 12ஆம் வகுப்பு வரை CPSE வீடியோ கிளாஸஸ் உடன் பல டெஸ்ட் பயிற்சி IIT, JEE, SSC, பேங்கிங். ஒரு டீச்சரின் கையில் இருக்கும் சாக் ஒரு நாள் ஸ்னைப்பர் ரிஃப்ல ட்ரைக்கரா மாறும்னு யாரு நினைச்சிருப்பாங்க? பிளாக் போர்ட் மேல் எழுதப்பட்ட கணித சமீகரணங்கள் ஒரு நாள் பேட்டில் ஃபீல்டில் ஒலிக்கிற தோட்டாக்கள் ஆகிடும். இதுதான் ரேவன்னு பேர் வாங்கும் ஒரு ஆர்டினரி உக்ரைனிய கிராம மாஸ்டரின் கதை. உக்ரைனின் அமைதியான ஒரு கிராமம். மண் பாதை, பனி படர்ந்த மரங்கிளைகள், அந்த பாதை முடிவில ஒரு சின்ன குடிசை. அங்கே வாழ்கிறார்கள் கணித ஆசிரியர் மகோலா, அவர் மனைவி நயா. மகோலாவின் நாள் பிளாக் போர்டு, சம், ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சிரிப்புகளோடு தான் போகும். எல்லா பிள்ளைகளும் அவனை பிடிக்கும். ஒரே எக்ஸெப்ஷன், முரட்டுத்தனமான ஐவான். ஆனாலும் அவனையும் சேஞ்ச் பண்ணலாம் என்று பாசிட்டிவா தான் பார்க்கிறார். வீட்டில் நயா. இருவரும் 2 கிண்ண டீ, சின்ன ஃபியூச்சர் பிளான்ஸ், 2 குழந்தைகள், ஒரு சின்ன பெட்டர் ஹவுஸ், இந்த மாதிரி சிம்பிள் ட்ரீம்ஸ். நியூஸ் சேனல்ஸ்ல டென்ஷன் ஓடிக்கொண்டே இருந்தாலும் அதெல்லாம் அங்கே எங்கோ நடக்குதுன்னு ஃபீல். ஒரு நாள் காலையில எல்லாம் நார்மல் தான். மகோலா பேக் எடுத்துக்கொண்டு நயாவை பார்த்து ஒரு சிரிப்போடு பள்ளிக்கு கிளம்புகிறார். வழியில 2 யூனிஃபார்மில் சோல்ஜர்ஸ் கண்ணுக்கு பட்டாலும் அவர் அவங்க மீது அதிக கவனம் செலுத்த மாட்டார். ஸ்கூல் கேட் அண்மையில சம்திங் ஆஃப், பிளேரவுண்ட் சைலண்ட், கிளாஸ் ரூம்ஸ் காலி. ஸ்டாஃப் ரூம்ல டிவி ஆன் பண்ணும்போது பிரேக்கிங் நியூஸ், ரஷ்யன் ட்ரூப்ஸ் அவர்களோட நகரத்தை கைப்பற்றியிருக்காங்க. காலை பார்த்த அந்த சோல்ஜர்ஸ், ரஷ்யன் ஆர்மி. இந்த ரியலைசேஷன் உடனே மைண்ட்ல ஒரே வார்த்தை, நாயா. அவர் ஸ்கூலை விட்டுக்கொண்டு நேராக வீட்டை பார்த்து ஓடுகிறார். அங்கே அவர் ஃபியூச்சரை அழிக்கும் காட்சியை பார்க்கிறார். வீட்டின் முன் நயா, 2 ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அவளை கொடூரமாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மகோலா அவர்களிடம் ஜம்ப் பண்ணி தடுக்க முயற்சி, ஆனால் அவரையும் அடித்து தரையில் தள்ளிவிடுகிறார்கள். அவர் கெஞ்சி அழைக்கிறார், அவள் பிரெக்னன்ட், தயவு பண்ணுங்கள். ஆனாலும் சோல்ஜர்ஸ் லூட் பண்ணி வீட்டில் ஃபயர் வைக்கிறார்கள். குடிசை முழுக்க தீப்பிடித்து எரியும். அந்த காட்சியை பார்த்து நயா ஆங்கரா ஒரு கல்லை எடுத்து சோல்ஜர் மீது எறிகிறார். ஒரு சிங்கிள் ஷாட், அவள் அங்கேயே விழுந்து முடிகிறாள். மகோலா கிராலிங் செய்து நயா அருகே போகிறார். அவள் கண்களில் லைஃப் இல்ல, ஹவுஸ் கிராக்கிள், சத்தம் மட்டும் பேக்ரவுண்ட். சில மணி நேரங்கள் அவரை அங்கிருந்து அசையவே முடியாது. சில நேரத்துக்கு பிறகு 2 உக்ரைனிய சோல்ஜர்ஸ் அவரை கண்டுபிடித்து நயாவை ரெஸ்பெக்டான அடக்கம் பண்ண உதவுகிறார்கள். அந்த கல்லறைக்குள் ஒரு பெண்ணோட பாடி மட்டுமல்ல, மகோலாவின் பழைய வாழ்க்கை முழுதும் புதையுது. சாதாரண டீச்சரின் நடுநிலை வாழ்க்கை, ஃபியூச்சர் ட்ரீம். அங்கிருந்தே அவர் மைண்டில் ஒரு கிளாரிட்டி. எனக்கு இப்ப வீடும் குடும்பமும் இல்லை, ஒரு மட்டும் நோக்கம், பழி வாங்கணும். இந்த மாதிரியான விஷயம் இன்னொரு வீட்டிலும் நடக்காத மாதிரி ஃபைட் பண்ணணும். அவர் உக்ரைனிய படையில் ஜாயின் ஆக வேண்டும்னு சொல்லி பேஸுக்கு வருகிறார். சீனியர் ஆபீசர், கலனல். முதலில் ஸ்பை சஸ்பிஷன்ல அவர் கதையை டவுட் பண்ணுகிறார். ஆனாலும் மகோலாதான் கால்ம்லி, கிளியரா சொல்லும் வேர்ட்ஸ், அவன் ஐஸ்ல இருக்கும் புரோக்கன்னஸ் பிளஸ் ஸ்டீல் ரிசால்வ் கவனத்தை மாற்றுகிறது. என்னிடம் இப்போ வாழ வேண்டி ஆசை இல்லைனாலும் என் நாட்டுக்காக, நயாவுக்காக நான் எந்த லெவலுக்கும் போய் சண்டை செய்வேன்னு அவன் சொல்லும்போது கொலன்ல ஃபைனலி ஒரு சான்ஸ் கொடுக்க முடிவு செய்கிறார். புதிய லைஃப், ஆர்மி ட்ரைனிங். பிளாக் போர்டு முன்னாடி நின்றிருந்த ஆசிரியருக்கு சடனா 5 கிலோமீட்டர் ரன், புஷ் அப்ஸ், ரைஃபிள் ட்ரில்ஸ். உடல் இல்ல, மைண்ட் மட்டுமே டிரைவ். ஒரு சிம்பத்தட்டிக் ஆஃபீஸர் கூடுதலா அவர்கிட்ட ரைஃபிள் டிஸ்மேண்டில், அசம்பிள் கத்துக் கொடுப்பார். நைட்ஸ்ல டென்ட்ல எல்லோரும் சில் பண்ணும்போது மகோலா தன் ஃபியூச்சரை குவைட்லி ரீரைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு புதிய அப்சஷன். என் பேர் மகோலா இல்ல, ரேவன். கேம்ப் மேட்ஸு சிரித்து கோட் நேம் ஏர்ன் பண்ணணும் என்று டீஸ் பண்ணினாலும் அவன் உள்ளே சைலண்ட் ஓத் எடுத்துக்கொள்கிறான். ஒரு நாள் கல்னல் பரேடு கிரவுண்ட்ல ஸ்னைப்பர்ஸ் தேவைன்னு அறிவிக்கிறார். சில சோல்ஜர்ஸ் வாலண்டியர்.
அதோடு மாஹோலாவும் கை உயர்த்துகிறார். சீனியர் ஆபீசர் கேலி, ஒரு கன் அசெம்பிள் பண்ணவே கஷ்டப்பட்டவன் ஸ்னைப்பர் ஆகணுமா? மஹோலா ஆன்சர் சிம்பிள், நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். 20 செகண்ட்ஸுக்குள் இந்த ரைஃபிள் பிளைண்ட் ஃபோல்டில் டிஸ்மேண்டில் பண்ணி அசெம்பிள் பண்ணுவேன். ரைஃபிள் டேபிள் மேல், கண்ணில் கிளாத், டைமர், ஃபிங்கர்ஸ் மட்டும் வேலை. பார்ட்ஸ் ஒழுங்கா பிரிந்து மீண்டும் சரியாக பிளேஸ் ஆகும்போது டைமர் 18 செகண்ட்ஸ் காட்டுது. கிரவுட் சைலண்ட், கிளாப்ஸ் பிரேக் பண்ணுகிறது. அந்த சிங்கிள் ஆக்ட் சிம்பத்தி ரிக்ரூட் சீரியஸ் ஸ்னைப்பர் ட்ரெயினியா மாற்றுகிறது. ஆனா அன்ஃபேர்னஸ் இன்னும் இருக்கிறது. மற்றவர்களுக்கு மாடர்ன் ஆக்யூரேட் ரைஃபிள்ஸ், ரேவன் கிட்ட பழைய வார்ன் அவுட் வெப்பன். கேட்டால ஆபீசர் கோல்டா முதலில் ப்ரூவ் பண்ணுன்னு டிஸ்மிஸ் பண்ணுகிறார். டிசிப்ளின் டெஸ்ட்ல லைவ் புல்லட்ஸ் அவர்களின் அருகே பாஸ் ஆகும். யாராவது ஃபிளின்ச்சர் செய்தால் டிஸ்குவாலிஃபை. ரேவன் ப்ரோன் பொசிஷன்ல, ஸ்கோப்ல டார்கெட். புல்லட் சவுண்ட் அவருக்கு நாயா ஸ்கிரீம், ஹவுஸ் ஃபயர் நினைவுகளை தருகிறது. ஆனாலும் அவர் பாடி அசையாது. பிரெத் சீராக, ஐஸ் இலக்கில. அந்த லெவல் டிசிப்ளினே அவரை ரியல் பேட்டில் ஃபீல்ட்ல ஸ்பெஷல் ஆக்க போகுது. ஃபிளாஷ் டார்கெட் மெமரி டெஸ்ட்ல டார்கெட் சில செகண்ட்ஸ் மட்டும் தெரிந்து மறையும். ரேவன் கரெக்ட் மெமரியோட எய்ம் பண்ணினாலும் பழைய கன் அக்யூரசி காரணமா ஷாட்ஸ் மிஸ். நைட் எக்ஸசைஸ்ல தான் அவர் கணிதத்தோட ஆக்சுவல் மேஜிக். இருட்டில டார்கெட்ஸ், ஷார்ட் லைட் ஃபிளாஷ், மற்றவர்கள் பேனிக் ட்ரிகர். ரேவன் மட்டும் அந்த ஒளி கீற்றின் நீளம், இடம், விண்ட் கெஸ் எல்லாம் மைண்ட்ல கம்ப்யூட் பண்ணி ஒரு சிங்கிள் ஷாட்ல டார்கெட் சென்டர். ஆஃபீஸர் இம்ப்ரெஸ்ட். லாங் டைம் செல்ஃப் டிக்ளேர்ட் கோட் நேம் இப்போ அஃபிஷியல், ரேவன். அந்த நாளிலிருந்து டீச்சர் மஹோலா, ஸ்னைப்பர் ரேவன். ட்ரெயினிங் முடிந்ததும் ஃபர்ஸ்ட் ரியல் மிஷன். ரஷ்யன்கள் கைப்பற்றிய யூக்ரைனியன் செக் பாயிண்ட். ரேவன் ஸ்கோப்ல சிவிலியன்ஸ் பாஸ்போர்ட்ஸ் கான்ஃபிஸ்கேட் ஆகும். சோல்ஜர்ஸ் அவங்க மீது வயலன்ஸ் பண்றது தெரியும். கலனல் ஃபயர்னு கமாண்ட் கொடுக்கறாரு. ஃபியூ செகண்ட்ஸ்ல கோஆர்டினேட்டட் ஸ்னைப்பர் ஃபயர்ல எல்லா ரஷ்யன் கார்ட்ஸ் டவுன். சிவிலியன்ஸ் எஸ்கேப். இது ரேவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவன் புல்லட் யாரையோ காப்பாத்தியது. அடுத்து வரும் மிஷன் காம்ப்ளிகேட்டட். ஸ்ட்ராட்டஜிக்கலி மைன்கள் வச்சு ரஷ்யன் ஸ்குவாடை தடுக்கணும். குரூப் நேரோ பாத் வழியா வாக் பண்ணும்போது ரேவன் ஸ்கோப் ஜூம் ஒரு ஃபேஸ். அது ஐவான், அவனுடைய ஃபார்மர் மிஸ்chievous ஸ்டூடெண்ட், இப்போ ரஷ்யன் யூனிஃபார்ம். பிஃபோர் ஹீ கேன் ப்ராசஸ், ஐவன் ஒரு மைனில் கால் வைக்கிறான். மேசிவ் பிளாஸ்ட்ல முழு குழுவும் உடனே முடிஞ்சு விடுகிறது. ரேவன் மைண்ட்ல கில்ட். என் கிளாஸ்ல சம்கத்தின பையன் இப்போ நான் அமைத்த பாதையில்தான் இறந்தான். கலனல் பிராக்டிக்கல் ஆன் வாய்ஸ். அவன் எந்த ஆர்மியில் சேர்ந்தான் என்பது அவன் தேர்வு. இது அந்த தேர்வின் விளைவு. வார் மாரல் கிரேல ஒரு சென்டென்ஸ்ல எக்ஸ்பிரஸ் ஆகிறது. பேஸ்ல ஒரு நைட். கலோனல் தன் 2 டாட்டர்ஸ் போட்டோ காட்டுகிறார். இவங்களுக்கு நான் சோல்ஜர்னு ஃபுல்லி தெரியாது. இந்த வல்னரபிலிட்டி ரேவனுக்கு டச் ஆகுது. அவன் தனது ஸ்டோரி ஃபுல் அவரோட ஷேர் பண்ணுகிறான். நயா மர்டர், ஹவுஸ் ஃபயர், ரிவெஞ்ச் வோ. அந்த ஹியூமன் பாண்ட் தான் நெக்ஸ்ட் மிஷன்ல டிராக்டியை இன்னும் ஹெவி ஆக்குது. அடுத்த ஆபரேஷன். நேரோ ரூட்ல வரும் ரஷ்யன் குரூப் ஆம்புஷ். அட்வான்ஸா 2 சோல்ஜர்ஸ் வெயிட் பண்ணுகிறார்கள். ரேவன் ஸ்கோப்ல அவங்க ஃபேஸஸ் ஸ்டடி பண்ணும்போது அதுல ஒருத்தரே நாயா சுட்ட சோல்ஜர். ஆங்கர் வேவ். அவர் கர்னல் கிட்ட பர்மிஷன் கேட்கிறார். அவனை நான் சுடணும். கர்னல் மிஷன் பர்ஸ்பெக்டிவ்ல ரிஃப்யூஸ். இப்போ சுட்டா பொசிஷன் ரிவீல் ஆயிடும். ரேவன் மீண்டும் ரிக்வெஸ்ட். செகண்ட் டைமும் டினையல். எமோஷனல் ஃப்ளட் டிசிப்ளினை தள்ளி விடுகிறது. ரேவன் தனியே ட்ரிகர் பிரஸ் பண்ணுகிறான். அந்த சோல்ஜர் ஸ்பாட்ல டவுன். பர்சனல் ரிவெஞ்ச் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அடுத்த செகண்ட்ல ரிசல்ட். ஷிரி என்ற ரஷ்யன் மாஸ்டர் ஸ்னைப்பர் அந்த சவுண்டையே பயன்படுத்தி கலோனலுக்கு பர்ஃபெக்ட் ஹெட்ஷாட். அதே நொடியில ரேவனுக்கு புரிகிறது. நயாவுக்காக எடுத்த ஒரு இலக்கு கலோனலினுடைய உயிரை எடுத்துக்கொண்டது. ஹேவி ஃபயர்னு ரஷ்யன்கள் அந்த ரிஜெக்ஷன்ல கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரேவன் அந்த கேஓஸ்ல
கோலன் பாய் தாங்கிக் கொண்டு ரிட்ரீட். எனிமி டேரிட்டரி கிராஸ் பண்ணி பேஸ்க்கு வந்து சேர்கிறார். பாடி சேஃப், பட் கில்ட் ரொம்ப பெருசா. என் அவசர சுட்டுதான் இந்த மரணத்துக்கு காரணம்னு அவர் தன்னையே ப்ளேம் பண்ணிக்கிறார். அதே இடத்தில் அவர் உள்ளுள்ளே ஒரு புதிய ஷிரிய கண்டுபிடிச்சு ஃபினிஷ் பண்ணணும். அதற்கு பிறகு 2 ரஷ்யன் ஸ்னைப்பர்ஸ் இருக்கும் இடத்துக்கு போய் ஃபர்ஸ்ட் கில் பண்ணும்போது கவுண்டர் ஃபயரில் காயமடையும். ரேவன் பென் இக்னோர் பண்ணி செகண்ட் ஸ்னைப்பரையும் எலிமினேட் பண்ணி சீக்ரெட் பேஸுக்கு ரிட்ரீட் ஆகிறார். ரெக்கவரிக்கு இடையில மேஜர் அவரை பிரீஃப் பண்ணுகிறார். ஷிரி பற்றிய ஃபுல் இன்டெல், ரஷ்யன் பெஸ்ட் ஸ்னைப்பர், ஏற்கனவே யூக்ரைனின் டாப் 6 ஸ்னைப்பர்ஸை டவுன் பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு இடத்தில் ஆல்மோஸ்ட் ஸ்டாட்யூ மாதிரி நின்று தனது ப்ரே வரும் வரை வெயிட் பண்ணுவார். இந்த டிஸ்கிரிப்ஷன் ஷிரிய ரேவன் மைண்ட்ல அல்டிமேட் டார்கெட் ஆக்குது. ஃபைனல் மிஷன், ஷிரியை நியூட்ரலைஸ் பண்ண ஒரு டேரிங் பிளான். ஃபர்ஸ்ட் குரூப் ஃப்ரண்டல் அட்டாக் கொண்டு ரஷ்யன் டிஃபென்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணும். செகண்ட் குரூப் ஃபிளாங்க். அந்த கன்ஃபியூஷன்ல ரேவன் ஸ்டெல்தா பில்டிங்குள் வந்து ஷிரியை எலிமினேட். எக்ஸிகியூஷன் டேல அவுட்டர் பேட்டில் ஃபீல்ட்ல ஹெவி எக்ஸ்சேஞ்ச். அதற்குள் ரேவன் ஷேடோ போல பில்டிங்குக்குள்ள நுழைந்து 2 கார்ட்ஸ் சைலண்ட் ரிமூவ் பண்ணி வாண்டேஜ் பாயிண்ட் எடுத்துக்கொள்கிறார். ரேடியோ மூலம் சிக்னல், யூக்ரைனியன் ட்ரூப்ஸ் அட்டாக் இன்டென்சிஃபை. ஷிரி தனது ஸ்னைப்பர்ஸ் யாரும் திரும்பி வரலன்னு கவனித்து சஸ்பிஷஸா ரூஃபை செக் பண்ணும்போது தன்னுடைய ஸ்னைப்பர் ஆல்ரெடி டெட். அவன் பேஸுக்கு ரீன்ஃபார்ஸ்மெண்ட் கால் 10 நிமிஷம். அந்த டைமர் தான் கதையின் லாஸ்ட் எக்ஸாம். ஷிரி பில்டிங்ல சர்ச் பண்ணும்போது ஒரு சின்ன ரேவன் பேர்ட் சார்ம் அவன் கண்களுக்கு படுகிறது. அது நாயா ரேவனுக்கு கொடுத்த நினைவு பரிசு. அதை பார்த்த நொடி அவனுக்கு இது பியூர் டியூட்டின்னு மட்டுமில்ல, உயர் பர்சனல் வெண்டட்டா என்பதை புரிகிறது. தட் மோமெண்ட்ல ஷேடோல இருந்து ரேவன் பவுன்ஸ் பண்ணுகிறார். க்ளோஸ் கம்பேட், கன்ஸ் ஆல்மோஸ்ட் இரலவெண்ட். நைஃப், பேர் ஹேண்ட்ஸ், பாடிஸ், வாலுக்கு எதிரான இம்பேக்ட். இன்டர்னல் ஃபிளாஷ், நயா, கொலோனல், ஐவான் எல்லா ஃபேஸஸையும் ரேவன் மைண்ட்ல ஃபிளிக்கர் ஆகும். லாஸ்ட்ல நைஃப் ஷிரியின் செஸ்ட்ல லேண்ட் ஆகிறது. ரஷ்யன் மாஸ்டர் ஸ்னைப்பர் டவுன். அந்த சைலன்ஸ் ஃபியூ செகண்ட்ஸ் ரேவனுக்கு க்ளோஷர் டேஸ்ட். ஃபைட் நாய்ஸ் பில்டிங்குள் மறைந்திருந்த இன்னொரு ஸ்னைப்பர் அலர்ட் பண்ணுகிறது. அவன் ரியாக்ட் பண்ணும் முன் ரேவன் ஒரு கிரனேட் அந்த ட்ரிஷனுக்கு த்ரோ பண்ணி பிளாஸ்டில் அவரையும் ரிமூவ் பண்ணுகிறார். இதற்கிடையில ரீஇன்ஃபார்ஸ்மெண்ட் ட்ரக் சீனுக்கு வந்து ரேடியோ வழியாக ஷிரியை கால் பண்ணும். லைன் ரேவன் இன்டர்செப்ட். கால்ம் வாய்ஸ், நீங்க எல்லாரும் சாக போறீங்க. அதே முறை ட்ரக் டிரைவருக்கு ஒன் ப்ரெசிஸ் ஷாட். வெஹிக்கிள் ஹால்ட். பேனிக்கில் வெளியே ஓடும் சோல்ஜர்ஸ் மீது ஆல்ரெடி பொசிஷனட் யூக்ரைனியன் ஸ்னைப்பர்ஸ் கோஆர்டினேட்டட் ஃபயர். ரைன்ஃபோர்ஸ்மெண்ட் குரூப் முழுக்க வைப். மிஷன் சக்சஸ். ஷிரி த்ரெட் எண்ட். சில நாட்களுக்கு பிறகு பேட்டிலீட் நாய்ஸை விட்டு ரேவன் மீண்டும் அந்த பழைய கிராமத்திற்கு வருகிறார். பர்னான குடிசை இடத்தில் இப்போ அதிர்ந்த சாம்பல் அமைதி. அவர் நேராக நாயா கல்லறைக்குச் செல்கிறார். ஸ்டோன் மேல அவள் பேரை விரலால் ட்ரேஸ் பண்ணி மைண்ட்ல சொல்லிக் கொள்கிறார். நான் எடுத்த ஓத் நிறைவேறிவிட்டது. உன்னை சுட்டவரும் நம்மவங்க கொன்றவரும் இப்போ இல்லை. ஆனா இது உன்னை திருப்பி கொண்டு வராது. இனிமேல் நான் பிரெத் இருக்கும் வரைக்கும் இந்த நாட்டுக்காக ரேவனாகத்தான் இருப்பேன். கல்லை சற்றே டச் பண்ணி அவர் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறார். ஒரு கணித ஆசிரியர் போர்டு மேல் சம் சால்வ் பண்ணிட்டு இருந்தவன் அதே கணக்குகளை லேட்டர் விண்ட், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம், மனவேதனையெல்லாம் சேர்த்து கொண்டு ஸ்னைப்பர் ஷாட் சொல்வ் பண்ண பயன்படுத்துவது. இதுதான் இந்த கதை. ரேவன் ஹீரோவா இல்ல இவன் மாதிரி நாயா மாதிரி எத்தனை ஆர்டினரி வாழ்க்கைகள் இந்த யுத்தத்துல கிரஷ் ஆயிடுச்சோ அவர்கள்தான் உண்மையான கேள்வியா? அந்த ஆன்சர் இந்த கதையை கேட்டு முடிச்ச பிறகு உங்க மனசு தானே ஒரு குவைட்ல கால்குலேட் பண்ணணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.